ஹரிபூரணி என்னும் நான் முந்தைய வீடியோவில் எனது வீட்டுக்கு வாடகைக்கு குடிவந்த குணா மற்றும் சரண்யா என்ற இரண்டு புதிரான மனிதர்களை பற்றி கூறியிருந்தேன். இந்த தொடர்ச்சி முற்றிலும் உணர்ச்சி பூர்வமாக புரிய முதல் எபிசோடை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை காணுங்கள். நான் கொடுத்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு குணா மற்றும் சரண்யா இருவரும் சுற்றுலா செல்வதாக சொல்லிவிட்டு காரில் ஏறி சென்று விட்டனர். இந்த தனிமையான இடத்தில் இன்று இரவும் பூனைகள் மற்றும் நாய்களின் சத்தம் மீண்டும் என்னை வாட்டுமோ? அது ஒருபுறம் இருக்க, சரண்யாவின் அந்த புரியாத பார்வைக்கு என்ன காரணம் என்று அதை பற்றி என் மனம் அதிகமாக யோசனை செய்தது. எப்படி இருந்தாலும் தனிமையின் இருளிலிருந்து சரண்யாவையாவது காப்பாற்றிவிட்ட திருப்தியில் நான் கட்டிலில் படுத்து கண்மூடி தூங்க ஆரம்பித்தேன். அன்று இரவு 12 மணிக்கு மீண்டும் அந்த அலறல் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் கண் விழித்து பார்த்தேன். இந்த முறை சத்தம் பலமாக கேட்டது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்த அதே சத்தம். அது என் மனதிற்குள் ஒரு அச்சத்தை ஊட்டியது. இந்த மேல் வீட்டின் இரவுகள் மிகவும் மர்மமானவை போல இருக்கிறதே. நான் கட்டிலிலிருந்து எழுந்து என் வீட்டின் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தேன். வாசலுக்கு வெளியே யாரும் இல்லை. ஆனால் மேல் வீட்டின் அறையிலிருந்து தான் சத்தம் வருவது போல உறுதியாக தெரிந்தது. என்னுடைய இதயம் வேகமாக துடித்தது. பயத்தில் நான் ஜன்னலை வேகமாக மூடிவிட்டேன். அந்த வீட்டில் யாரோ இருக்கிறாரா? என்ன இது? அவர்கள் இருவரும் வீட்டில் இல்லை. இருந்தாலும் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? அதை பற்றிய உண்மை என்னவாக இருக்கும்? இது ஒரு அமானுஷ்ய சக்தியா, இல்லை ஏதோ ஒரு பகுத்தறிவில்லா சூழ்நிலையா? ஒருவேளை அவர்கள் மீண்டும் திரும்ப வந்திருக்கலாமோ? ஆனால் வந்த தடயங்கள் எதுவும் இல்லை. மெயின் கேட்டை திறந்த சத்தம் எதுவும் கேட்கவில்லை. மேலும் அந்த கேட்டின் சாவி என்னிடம்தான் உள்ளது. விசித்திரமான விஷயம் ஏதும் மேல் வீட்டில் இருக்கிறதோ? இந்த நேரத்தில் நாய் மற்றும் பூனைகளின் சத்தம் கூட அதிகமாக இருக்கிறது. பில்லி சூனியம் என்று ஏதேனும் இருக்கிறதா, அல்லது மேல் போர்ஷனில் பேய் போன்று ஏதாவது இருக்கிறதா? இந்த இருவர் வந்ததிலிருந்து தான் இந்த புரியாத விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை எனது வங்கிக் கணக்கில் இருக்கும் 1 கோடி ரூபாய் தெரிந்து இந்த இருவரும் ஏதேனும் நாடகத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களா? பணத்திற்காக எதையும் செய்யும் காலம் இது. எனவே அது நடந்திருந்தாலும் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை என்று என் மனதில் பல யோசனைகள். இந்த நேரத்தில் நான் யாரை அழைப்பது? அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நான் மேலே சென்று பார்த்துவிடவா? ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. நான் என் காதுகளில் பஞ்சை வைத்து கொண்டேன். என் வீட்டின் பூஜை அறைக்கு சென்று கடவுளை வணங்கிவிட்டு திருநீர் இட்டு கொண்டேன். தண்ணீரை குடித்துவிட்டு கட்டிலில் படுத்து கண்ணுறங்கினேன். என் உள்ளத்துக்குள் பயம் ஊடுருவியது. இருந்தும் எப்படியோ ஒரு வழியாக தூங்கிவிட்டேன். காலை 4:30 மணியாகியும் அந்த அலறல் சத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நான் எழுந்து குழப்பமான மனநிலையில் டீ போட்டு குடித்தேன். அதற்கு பிறகு சிறிது நேரத்தில் அந்த அலறல் சத்தம் நின்றது. இரவு நேரத்தில் எனக்கு சரியான உறக்கம் இல்லாததால் டீ குடித்த பின்பும் தூக்கம் போகவில்லை. எனவே மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். நான் கண் விழித்து பார்க்கும்போது மணி 10. வேகமாக எழுந்து காலை உணவு தயார் செய்தேன். இதை பற்றி நான் யாரிடம் சொல்வது? மேல் வீட்டின் கதவு வரை சென்று பார்த்துவிட்டு வந்தேன். அவர்கள் இருவரின் காலணிகள் வெளியே இல்லை. வீடு பூட்டப்பட்டிருந்தது. நிச்சயமாக அவர்கள் திரும்பி வரவில்லை. ஆனால் பகல் நேரத்தில் எனக்கு அவ்வளவு பயம் இல்லை. அவர்களின் வீட்டிற்குள் சென்று நான் பார்ப்பது சரியா? என்னதான் வாடகைக்கு விட்டாலும் இதுபோன்ற மர்மமான விஷயம் நடக்கும் பொழுது அது தவறாக இருந்தாலும் எனக்கு ஒரு முடிவு கிடைக்க நான் வீட்டுக்குள் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்னிடம் இன்னொரு சாவியும் இந்த வீட்டுக்கு உள்ளது. ஆனால் அந்த சாவி எங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாத காரணத்தாலும் மற்றும் ஒரு சாவி உங்களிடத்திலேயே இருக்கட்டும் என்று அவர்கள் இருவரும் சொல்லிக் கொண்டதாலும் நான் அந்த சாவியை தேடி அவர்களுக்கு கொடுப்பதில் அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த சாவி என் வீட்டுக்குள் தான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். வேகமாக ஓடிச் சென்று அந்த சாவியை தேடினேன். நான் என் வீட்டுக்குள் சென்று சாவியை மும்முரமாக தேடினேன். ஒரு வழியாக சாவியை எடுத்துக்கொண்டேன். வேகமாக சென்று மேல் வீட்டு கதவை திறந்தேன். வீட்டினுள்ளே அமைதி நிலவியது. படுக்கை அறைகள், பூஜை அறை, கிச்சன், பாத்ரூம் என அனைத்து இடங்களிலும் நான் பார்த்தேன். சந்தேகப்படும்படியான எதுவும் இல்லை. எனவே நான் திரும்பி மீண்டும் கீழே வந்து விட்டேன். அன்று மாலை நேரத்தில் கொஞ்சம் தாமதமாக நான் உணவை சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தபோது மீண்டும் அந்த அலறல் சத்தம் மேல் வீட்டிலிருந்து கேட்கத் தொடங்கியது. இன்று எனக்கு வேறு ஒரு உணர்வு ஏற்பட்டது. சில நிமிடங்கள் வெளியே வந்து நின்றேன். யோசனை செய்தேன். அன்று நான் மேலே சென்று சரண்யாவிடம் பேசிய நாளுக்கு அடுத்த நாள் முதல் அவள்தான் கீழே வந்து என்னிடம் பேசினாள். என்னை மேலே அழைத்துச் செல்ல அவள் விரும்பியதில்லை. நான் மேலே செல்ல முற்பட்ட போதும் அவள் தயக்கம் கொண்டாள். தடுக்க முற்பட்டாள். மேல் வீட்டின் உள்ளே இருந்துதான் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என் தொண்டை வறண்டு போனது. ஒரு விதமான பயம் எனக்கு இருந்தாலும்
கதவை திறந்து பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். சாவியை எடுத்துக்கொண்டு மேலே சென்றேன். பயத்தில் வெளியில் இருந்த கதவை நான் தட்டினேன். நான் கதவை தட்டும் ஓசை கேட்டவுடன் அந்த அலறல் சத்தம் நின்றுவிட்டது. நான் யோசித்து நடுங்கியபடி மீண்டும் கீழே வந்தேன். அப்போது திடீரென எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. மேல் போர்ஷன் வீட்டில் பூஜை அறைக்கு பக்கத்தில் ஒரு அறை கட்டப்பட்டிருக்கிறது. முதலில் சரண்யாவை சந்திக்க சென்றபோது அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. இன்றும் நான் மேலே சென்றபோது அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. மர்மம் அந்த அறையில்தான் இருக்குமோ என்று யோசித்தேன். மேலே சென்று வீட்டை திறந்து பூஜை அறைக்கு பக்கத்தில் இருக்கும் அறையை பார்த்தேன். அது பூட்டப்பட்டிருந்தது. அந்த அறைக்கு பக்கத்தில் சென்றபோது முனகல் சத்தம் விட்டு விட்டு கேட்டது. ஒரு வழியாக இந்த மர்மத்திற்கான முடிவினை நான் நெருங்கிவிட்டேன். என் மனதில் பயம் இருந்தால் கூட இது என் வீடு, என் கணவர் எனக்காக கட்டிய வீடு. பேயாக இருந்தாலும் சரி, இந்த இடத்தை உரிமை கொண்டாட அதற்கு தகுதியில்லை. நாய் பூனைக்கே பயந்த நான் இன்று முழு தைரியத்துடன் பேயாக இருந்தாலும் எதிர்க்க முடிவு செய்தேன். இனிமேலும் பயந்து பயனில்லை. பூட்டப்பட்ட அந்த அறையின் சாவி என்னிடம் இல்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய பூட்டு. எனவே வீடு முழுக்க அந்த சாவியை நான் தேட முற்பட்டேன். ஒரு வழியாக சாவியை கண்டுபிடித்து நான் பூட்டை திறந்தேன். கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து உறைந்து போனேன். அந்த அறையின் மூலையில் ஒரு குழந்தை இருந்தது. இவள் யார்? எப்படி இங்கே வந்தாள்? இவளுக்கு என்ன நடந்தது? குறைந்த உயரம், தோற்றத்தில் கவலையாகவும் சற்றே மனநிலை பாதிப்புடனும் தெரிந்த குழந்தை அது. ஏறக்குறைய 9 வயதிலிருந்து 10 வயது வரை இருக்கலாம். அவள் மயங்கிய நிலையில் கிடந்தாள். அதே அறையினுள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. அவள் சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் அறையினுள் சிதறி கிடந்தன. ஃப்ரிட்ஜ் மேலே ஊசி மற்றும் மருந்து பொருட்கள் இருந்தன. அந்த மருந்தை நான் எடுத்து படித்த பொழுது அது தூக்கம் வர வைக்கக்கூடிய மருந்தாக தெரிந்தது. மேலும் அந்த ஃப்ரிட்ஜ் மேல் ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருந்தது. அதனை எடுத்து படித்த பொழுது, நாங்கள் இனி திரும்பி வரமாட்டோம். எங்கள் பொறுப்பை நிறைவேற்ற முடியவில்லை. எங்கள் தவறால் இவள் இப்படி ஆனாள். ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த வீட்டில் உள்ள பொருட்களும் பணமும் அவளுக்கே. அவளை கொலை செய்யும் அளவுக்கு எங்களுக்கு தைரியமில்லை. கண்டிப்பாக அந்த அலறல் சத்தம் கேட்டு நீங்கள் மேலே வருவீர்கள். இந்த கடிதத்தை படித்த பின்பு முடிந்தால் என்னுடைய மகளை ஏதாவது குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்து விடுங்கள். கண்ணீருடன் சரண்யா என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த குழந்தைக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இவள் இங்கே மயங்கி கிடக்கிறாள். இந்த கடிதத்தை பார்த்தபடியே நான் நின்றேன். அம்மா என்ற ஒரு சத்தம். 10 மாதம் சுமந்து நான் பெற்ற ஒரு குழந்தை என்னை அழைத்தது போல் ஒரு உணர்வு. அந்த குழந்தை மெதுவாக விழித்து கொண்டாள். அவளது கண்கள் நேராக என்னை நோக்கின. நான் திரும்பி அவளை பார்த்தேன். மீண்டும் அவள் என்னை அம்மா என்று அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தை எனது உடலை சிலிர்க்க வைத்து விட்டது. ஆம், அவள் என்னை அம்மா என்று அழைக்கிறாள். அம்மா பசிக்குது என்றாள். என் உள்ளம் உழுக்கப்பட்டது. என் கண்களில் மாலை மாலையாக கண்ணீர். அவளை எடுத்து அணைத்து கொண்டேன். அவளை ஒரு கையில் தூக்கி என் இடுப்பில் வைத்துக்கொண்டு மறு கையில் குளிர்சாதன பெட்டியின் கதவை திறந்தேன். அதற்குள் இவளுக்கு தேவையான உணவுகள் இருந்தன. ஒருவேளை கெட்டுப்போகாமல் இருக்க இவற்றை அவர்கள் இருவரும் உள்ளே வைத்திருக்கலாம். ஆனால் அந்த உணவுகள் அவ்வளவு ஆரோக்கியமானதாக தெரியவில்லை. இவற்றையெல்லாம் சாப்பிட்டால் இவளது உடல்நிலை என்ன ஆவது? எனவே அவளை கீழே அழைத்து கொண்டு வந்தேன். நான் காய்ச்சி வைத்திருந்த பாலை எடுத்து ஊற்றி கொடுத்தேன். அவள் பருகினாள். பிறகு அவளை நான் தட்டி கொடுத்து கட்டிலில் தூங்க வைத்தேன். ஆனால் என் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் மோதிக்கொண்டன. முழு விஷயமும் எனக்கு புரிய வேண்டும். என்னதான் அங்கு நடந்தது? ஏனென்றால் எந்த ஒரு தாயும் தனது குழந்தையை தனித்து தூக்கி எறிந்துவிட்டு செல்ல மாட்டாள். அதற்கான தடயமாய் ஏதாவது கிடைக்குமா என எண்ணி மேல் வீட்டுக்கு சென்று அனைத்து இடங்களிலும் தேடி பார்த்தேன். பல நேர தேடல்களுக்கு பிறகு என் கையில் ஒரு டைரி கிடைத்தது. அது சரண்யாவுடைய டைரி தான். அதனை எடுத்துக்கொண்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன். முழுதும் படித்த பின்பு அந்த குழந்தையை ஏக்கத்துடன் பார்த்தேன். என் கண்ணீர் கடல் நிற்கவில்லை. அந்த அறியாத அப்பாவி குழந்தை தனது கட்டை விரலை வாயில் வைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். என்ன உலகம் இது? எப்படிப்பட்ட பெற்றோர்கள் அவர்கள்? இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா? நான் அந்த டைரியை முழுதும் படித்தவுடன் உறைந்து போனேன். கோபமும் வருத்தமும் கலந்த உணர்வு என் மனதில் வெளிப்பட்டது. சரண்யா ஒரு வங்கி ஊழியராக இருந்தார். சூழ்நிலையின் காரணமாக அவள் கர்ப்பமாக இருந்த போதும் பணிக்கு செல்வதை தேர்வு செய்தாள். பொதுவாகவே இப்போதைய காலகட்டத்தில் அவள் வேலை புரிந்த வங்கியில் 6 மாதம் மகப்பேறு விடுப்பு தருவார்கள். அதே 6 மாதம் அவளுக்கும் கிடைத்தது. ஆனால் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர தாயுடன் இருக்க வேண்டிய காலமும்
தாய்ப்பால் பருக வேண்டிய காலமும் குறைந்தது 1 வருடத்திற்கும் அதிகமாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த 6 மாதத்தை மகப்பேறு விடுப்புக்காக கொடுத்த போதும் தனது சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும்படி ஒரு வாய்ப்பு உருவானதால் அந்த வாய்ப்பை சரண்யா தவறவிட விரும்பவில்லை. குழந்தைக்கு 2.5 மாதம் ஆன போதே தன்னுடைய சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உடனடியாக பணியில் சேர்ந்தார். மேலும் ஒரு முறை பணியில் சேர்ந்து விட்டால் அந்த மகப்பேறு விடுப்பு அதற்கு மேல் இல்லை என்றாகிறது. ஒரு முடிவினை எடுக்கும் பொழுது பலமுறை அவளை பற்றி யோசித்த போதும் தன் மகளை பற்றி, மகளின் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்க மறந்து போனாள். முழுமையாக தாயாக மட்டும் இருக்க வேண்டிய நேரத்தில் இட மாறுதலையும் பணத்தையும் விரும்பி இருக்கிறாள். பணியில் சேர்ந்தாள். பணியில் முழுவதும் மூழ்கி போனாள். குழந்தை தாய்ப்பாலூட்டம் பெறாததால் போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் வளர்ந்தாள். அதன் விளைவாக அவளது வளர்ச்சி தடைபட்டு குறைந்த உயரத்துடன் பல்வேறு உடல்நலக் குறைவுகளுடன் வளர்ந்தது. இப்போது பெற்றோர்களுக்கு இந்த குழந்தையின் நிலை ஒரு சுமையாக தெரிந்துவிட்டது. அவர்கள் தங்களின் தவறுகளுக்காக தண்டனையை இந்த அப்பாவி குழந்தை அனுபவிக்கும்படி விட்டுவிட்டார்கள். எப்படி பெற்றோர்கள் இப்படி பேச முடியும்? இவளது வளர்ச்சி தடைபட்டதே இவர்களுடைய தவறினால்தான் அல்லவா? அதற்காக ஒரு குழந்தையை இவ்வளவு எளிதில் கைவிடலாமா? ஒரு குழந்தை வளர்ச்சியில் தாய் பெரும் பங்காற்றுகிறாள். ஆனால் சரண்யா தனது மகளுக்காக ஒரு வினாடி கூட யோசிக்கவில்லை. இங்கே குழந்தைக்கு பசித்தும் தாய்க்கு அக்கறை இல்லை. இது எந்த விதத்தில் நியாயம்? தான் வேலைக்கு சென்று விட்ட பிறகு வேலைக்காரியிடம் குழந்தையை வளர விட்டிருக்கிறார். ஒரு வேலைக்காரி எப்படி தாயை போல் பார்த்து கொள்வார்? அவளால் தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? அவ்வளவு அக்கறை காட்டும் மனிதர்கள் குறைவான அளவில் தானே இங்கு உள்ளனர். இந்த குழந்தை குற்றம் செய்ததா? இல்லை. பெற்றோர்களின் தவறுக்காக இந்த குழந்தை தண்டனையை அனுபவிக்கிறாள். இவளது உடல் வளர்ச்சி ஒரு குற்றமா? இல்லவே இல்லை. ஆனால் இதை பெற்றோர்கள் சாதாரணமாக நினைக்கவில்லை. ஒரு பிரச்சனையாக நினைத்து விட்டார்கள். தங்கள் கௌரவத்திற்கு கேடுபோல் எண்ணிவிட்டார்கள். அப்படியென்றால் அவர்கள் பொருட்களை எடுத்து வைக்கும் பொழுது இவளையும் ஒரு பொருள் போல பெட்டிக்குள் அடைத்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் போல. என்ன விதமான குணம் படைத்தவர்கள் இவர்கள்? ஏற்கனவே போலீசில் புகார் கொடுக்கலாம் என நினைத்தேன். ஆனால் அந்த குழந்தையின் எதிர்காலம். மேலும் இதை பற்றி போலீசாரிடம் புகார் கொடுத்தால் இவளை குழந்தைகள் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள். அங்கு வளர்ந்தாலும் பெற்றோர் அளிக்கும் பாசத்தை இவளால் பெற்றிட முடியாது. நீ எந்த குற்றமும் செய்யவில்லை. உன்னுடைய வாழ்க்கை இங்கே முடியக்கூடாது. என் மனதில் ஒரு தீர்மானம் வந்தது. இக்குழந்தையை நானே வளர்க்க வேண்டும். இனி நான் தான் அந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்க வேண்டும். நான் அந்த குழந்தையை தத்தெடுத்து அவளுடன் வாழ்க்கையை தொடங்கினேன். குழந்தையின் நிலையை சிகிச்சை மூலம் மேம்படுத்த முயன்றேன். இது ஒரு புதிய தொடக்கம் மட்டுமல்ல, அவர்களைப் போன்ற தவறான பெற்றோர்கள் செய்த பிழைக்கு தீர்வு என்றும் எண்ணினேன். பெற்றோர்களின் தவறுகளுக்காக ஒரு குழந்தை தண்டனையை அனுபவிக்கலாமா? புதிதாக பிறந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோர் பணம் மட்டுமல்ல, அன்பும் கவனமும் அளிக்க வேண்டும் தானே? மேலும் ஒரு குழந்தை உடல் ஊனமுற்றிருப்பது ஒரு குற்றம் அல்ல. தவறான சூழ்நிலையில் நம்மால் முடிந்த உதவியை செய்து அடுத்தவர் வாழ்க்கையை மாற்றுவதே வாழ்ந்த வாழ்வின் பயனாகும். இப்படியெல்லாம் என் மனதில் எண்ணங்கள் உதித்தன. சரண்யா இந்த நிஜங்களை மறைப்பதற்குத்தான் தனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாகவும் அதை நினைத்து கவலையுடன் வாழ்வதாகவும் கதை கூறியுள்ளார் போல. ஆனால் அவர்களின் வயது வித்தியாசம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு விடை இன்னும் கிடைக்கவில்லை. அந்த டைரியில் எனது கணவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர். அவருக்காக எதையும் தியாகம் செய்யும் மனம் என்னிடம் இருக்கிறது. அவர்தான் என் உலகம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என் வேத வாக்கு. அவருக்காகத்தான் எனது வங்கி வேலையை நான் விட்டேன் என்றெல்லாம் சில வரிகளை நான் படித்தேன். அவர்கள் இந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள் என்றால் அவளது கணவருடைய வேலை என்னாவது? அவர்களின் அடுத்த நேர பிழைப்புக்கு என்ன செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு பக்கம் என் மனதில் கேள்விகள் தோன்றியது. எனவே அடுத்த நாள் குணா வேலை செய்த கம்பெனிக்கு சென்றேன். அந்த கம்பெனியில் குணா சேர்ந்து 4 மாதங்கள் மட்டுமே ஆகியுள்ளது என்று கூறினார்கள். அதற்கு முன்னர் வேறு ஏதோ கம்பெனியில் இருந்ததாக சொன்னார்கள். மேலும் 2 வாரங்களுக்கு முன்பே தனது வேலையை ராஜினாமா செய்வது சம்பந்தமான அனைத்து சம்பிரதாயங்களையும் முடித்து வைத்துவிட்டு குணா சென்று விட்டார் என்றும் அங்கிருந்தவர்கள் கூறினர். எனக்கு எனது கணவரின் இன்சூரன்ஸ் பணம், அவர் சம்பாதித்த வீடு, இது எல்லாம் ஒரு நாளும் பெரிதாக தெரிந்ததில்லை. என் வாழ்க்கையின் அர்த்தம் அந்த பணமோ இந்த வீடோ என்று ஒரு நாளும் தோன்றியதில்லை. ஆனால் இன்றெல்லாம் எனக்கு உலகமாய் தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என் மகள்தான். அவளுக்கு நான் வைத்த பெயர் மகாலட்சுமி. பொதுவாகவே பெண் குழந்தை என்றாலே மகாலட்சுமி தானே. என் மகளுக்கும் அப்பெயர் பொருத்தமாய் இருந்தது. அவளுக்கு தேவையான பராமரிப்பையும் அன்பையும் கொடுத்தேன். அவள் மெதுவாக சுபாவித்து வளரத் தொடங்கினாள். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இது. ஆனால் இந்த மாற்றம் என் உள்ளத்திற்குள் ஒரு புதுமையான சந்தோஷத்தை ஏற்படுத்தியது.
அப்படியே என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிய பின்பு ஒரு நாள் நான் என் குழந்தையுடன் நகரத்திற்கு சென்றபோது யாரோ ஓர் அந்நியர் குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவர், இந்த குழந்தை எப்படி உங்களிடம் இருக்கிறது என்று ஆச்சரியமாக கேட்டார். நான் வியந்தேன். இவள் என் மகள் என்றேன். அவர் ஒரு புரியாத புதிராக என்னை பார்த்தபடியே நகர்ந்து சென்றார். என் மகளை என்னிடம் இருந்து யாரும் பிரித்துவிடக் கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டேன். 2 நாட்களில் என் வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்து பார்த்தேன். வெளியே போலீசும் என்னை சந்தித்த அந்த அந்நியரும் இருந்தனர். நான் பயந்தேன். எதற்காக இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உள்ளே என் மகள் தூங்கிக் கொண்டிருந்தாள். குழந்தை எங்கே என்றார் அந்த போலீஸ். உள்ளே உறங்குகிறாள் என்றேன். அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றார். எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரிந்தது? உண்மையில் என்னதான் இங்கு நடக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே அந்த அந்நியர் போலீசிடம் சொன்னார், சார், இவர் இல்லை, அந்த மேல் வீட்டில் வாடகைக்கு குடிவந்தவர்கள், அவர்கள்தான் என்றார். அவர்கள் எங்கே? குழந்தை ஏன் உங்களிடம் இருக்கிறது என்று கேட்டார் போலீஸ். புரியாத குழப்பத்தில் குழம்பியிருந்த என்னை பார்த்து அந்த அந்நியர், மேல் வீட்டில் அவர்கள் வாடகைக்கு குடியேறிய பொழுது வீட்டில் பொருட்களை நாங்கள் இறக்கி வைத்தோம். ஒரு பெட்டியிலிருந்து இந்த குழந்தையை வெளியே கொண்டு வந்து உட்கார வைத்ததாக நினைவு கூர்ந்தேன். இந்த குழந்தையின் முகம் எனக்கு ஞாபகத்தில் இருந்தது. அதனால்தான் அன்று நகரத்தில் குழந்தையை பற்றி கேட்டேன். ஏதோ ஒரு புரியாத தவறு இங்கு நடப்பதாக எனக்கு தோன்றியது. ஒரு குழந்தையை எப்படி அவர்கள் அவ்வாறு நடத்துவார்கள்? அன்று எனக்கு கடுமையான கோபம் வந்தது. அவர்கள் என்னிடம் மிகவும் கெஞ்சியதால் நான் இந்த செயலை செய்யாமல் இருந்தேன். மீண்டும் உங்களிடம் இந்த குழந்தையை நான் பார்த்த பொழுது எனக்கு சந்தேகம் அதிகமாக ஆனது. எனவே நான் போலீஸை அழைத்து வந்திருக்கிறேன் என்றார். சரி, இருவரும் உள்ளே வாருங்கள், நான் முழு கதையையும் சொல்கிறேன் என்றேன். அவர்கள் உள்ளே வந்த பிறகு நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினேன். ஆதாரபூர்வமாக அந்த டைரியையும் அந்த கடிதத்தையும் காட்டினேன். அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் இந்த குழந்தையை நான் என் சொந்த மகளாக நினைத்து விட்டேன். நான் நன்றாக பார்த்து கொள்வேன். அவளுக்காகத்தான் இனிமேல் என் வாழ்க்கை என்று எல்லா விஷயத்தையும் நான் அவர்களிடம் விளக்கினேன். நான் சொன்ன பதிலை கேட்டு அவர்கள் இருவரும் நெகிழ்ந்து போனர். அந்த போலீஸ் எழுந்து எனக்கு கை கொடுத்து பாராட்டினார். மேலும் அவர் சொன்னார், சட்ட ரீதியாக இந்த குழந்தையை உங்கள் மகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி ஆக்கிக் கொண்டால்தான் பின்னாளில் கூட உங்களுக்கு பிரிவு என்று ஒன்று வராது. அவ்வளவு அருமையான பாசத்தை நீங்கள் கொட்டி வளர்த்த பிறகு ஏதாவது ஒரு நாளில் பிரியும் நிலை வந்தால் உங்களால் தாங்க முடியாது. அது சம்பந்தமான விஷயங்களில் நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றார். குணா மற்றும் சரண்யா மீண்டும் திரும்பி வரமாட்டார்கள். கண்டிப்பாக அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று அவர்களுக்கு தெரிந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருப்பார்கள். ஆனால் அவர்களை தேடி என்ன பயன்? அவர்களுக்கு ஒரு பெற்றோர் என்ற அடையாளம் வேண்டாம். எனக்கு தேவையானது அந்த குழந்தையின் எதிர்காலம் மட்டுமே. இந்த போலீஸ் கூட மிக நல்லவர். அவர் சொன்னபடியே உதவி செய்து தந்தார். அம்மா என்று அழைக்கும் அந்த ஒரே வார்த்தைக்காக நான் என்னையும் என் வாழ்க்கையையும் அர்ப்பணிக்க தயார் செய்தேன். இதுவே என் பயணத்தின் புதிய தொடக்கம். இந்த அர்த்தமற்ற வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிய என் மகாலட்சுமி, அவளுக்கான தொடக்கம்.